ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இரவில் கிரைம் த்ரில்லர் நாவலில் பார்ட் 1 நான் போட்டு முடிக்கிறப்ப சாரி கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. நான் அந்த நாவலை இங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எடிட் பண்ணுறப்ப அந்த விஷயத்தை நான் கவனிக்க மறந்துட்டேன். நான் சொன்ன அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ சாரி. இப்போ வாங்க இந்த சூப்பரான நாவலோட முடிவை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். ஆமாம், அந்த பயணம் அங்கேயே முடிஞ்சு போயிருக்கணும். மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. ஆனால் இந்த 4 ஜோடிகள் மட்டும் திரும்பி போகலை. ஒரு டிக்கெட், ஒரு ஆஃபர், நீங்கள் ஒரு வின் பண்ணிட்டீங்கன்னு வந்த கால். இப்போ புது ரிசார்ட்டு, அழகான இடம், எல்லாம் சரியாக தான் இருந்தது. ஆனால் சில நேரம் எல்லோரும் போன பின்னாடி நம்ம மட்டும் இருக்கிற இடம் தான் அதிகமான கேள்வி எழுப்போம். இவர்கள் ஒரு இரையாக பார்க்கப்பட்டார்கள். இந்த இரையெல்லாம் தப்பித்ததா இல்லை அந்த கொலைகாரனோட பார்வையில் இந்த இரைகள்லாம் வேட்டையாடப்படுமா, தப்பிக்கப்படுமா? அதுதான் இந்த நாவலோட முடிவு பகுதி. இப்போ வாங்க அந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாவல் நான் எல்லாமே என்னோடய ஓன் க்ரியேஷன் நாவல் தான். இந்த சேனலில் போடுற எல்லா நாவலுமே என்னோடய க்ரியேஷன் தான். நான் என்னோடய 2 கிட்ஸையும் வச்சுட்டு தான் இந்த நாவல்ஸ்லாம் போட்டு மேனேஜ் பண்ணுறேன். இதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போடுறேன். இன்னும் யாராவது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே என்னோடய நாவலை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய நாவல் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இருக்கும். நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ அவங்க அந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ளே போகலாம். புதிதாக வந்த டிரைவர்கள்கிட்ட இப்போ ரவி போய் பேசினா. அந்த ரிசார்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 40 நிமிஷம் ஆகும். இப்போ அவர்கள் தலையாட்டினாங்க. அதுக்கப்புறம் எந்த கூடுதல் வார்த்தையும் இல்லாமல் சூர்யா லக்கேஜை காரில் வைக்க ஆரம்பித்தான். அர்ஜுன் மற்ற காரோட பின்னாடி சுட்கேஸை தூக்கி கொடுத்தான். பெண்கள் பக்கத்தில் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மெதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் உண்மையிலே ட்ரிப் மாதிரி ஃபீல் ஆகுது, பூஜா சொன்னா. மீரா சிரிச்சா. ஆமாம் ஆமாம், இந்த முறை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, அதுவும் ஃப்ரீயாக இருக்குல்ல. கார்கள் தயாரானதும் டிரைவர்கள் தங்களோட இருக்கையில் உட்காந்தாங்க. முன்னாடி இருக்கிற காரில் சூர்யா, அனன்யா, முன்னாடி காரில் அதுக்கப்புறம் பின்னாடி கார்த்திக், பூஜா, பின்னாடி இருக்கிற காரில் ரவி, மீரா, அர்ஜுன், நிஷா. எல்லாரும் உள்ளே உட்காந்ததும் வாகனங்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தது. விடுதி கேட்டு மெதுவாக பின்னாடி போனது. அந்த இடத்துடன் இருந்த சில நினைவுகள் கூட பின்னாடி போனது. கார் இப்போ சாலையில் இணைந்ததும் மலைப்பாதை மீண்டும் தன்னை காட்ட ஆரம்பித்தது. வளைவுகள், நிழல்கள், மரங்கள். டிரைவர் சாலையை கவனமாக பார்த்துக்கிட்டே மெதுவாக ஓட்டினார். அவர்கிட்ட எந்த அவசரமும் இல்லை, பதட்டமும் இல்லை. மீரா ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா. இங்கேருந்து போகிறப்ப எல்லாம் சரியாகிட்ட மாதிரி ஃபீல் இருக்குல்ல, அவள் சொன்னா. ரவி அவளை பார்த்து சொன்னான். அதனால தான் சொல்கிறேன், புது இடம் எப்போவுமே நல்லது. ஒரு சேஞ்ச் எப்போவுமே இருக்கிறப்ப நம்மளுக்கு மனசு பெட்டராக இருக்கும். பின்னாடி இருந்த நிஷா ஒரு கணம் முன்னாடி போகிற காரை பார்த்தா. 2 கார்கள் ஒரே இடைவெளியில் பயணித்துட்டு இருந்தது. ஒரு இடத்துல சாலை கொஞ்சம் குறுகலாக இருந்தது. மரங்கள் பக்கத்தில் வந்தது. அதே நேரத்தில் டிரைவர் மெதுவாக பிரேக் போட்டார். இந்த வழி சின்னது, அவர் சொன்னார். அது ஒரு தகவல் மாதிரி தான் இருந்தது, எச்சரிக்கை மாதிரி இல்லை. கார் திரும்ப நகர்ந்தது. சுற்றிலும் பச்சை நிறம், காற்று குளிர்ந்து இருந்தது. வாகனத்தினுள்ளே சாதாரண பேச்சுக்கள். புது ரிசார்ட்டு எப்படி இருக்க போது தெரில, அங்கே என்னென்ன இருக்கும் பார்க்கலாம், 5 நாள் டைம் போனதே தெரியாதுல்ல. எந்த ஒரு வார்த்தையும் பயத்தை பற்றினது இல்லை. அந்த பயணம் வெளியில் பார்க்க ஒரு வசதியான, திட்டமிட்ட, ஒரு பாதுகாப்பான பயணம் போலவே இருந்தது. மீரா இப்போ தன்னோட தலைப்பாகையை சரி பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்தை கவனிச்சா. கார் ஓட்டுநர் பாதையை பார்க்குறப்ப எந்த ஒரு சின்ன குழப்பமும் இல்லாமல் முன்ன பார்த்துக்கிட்டே இருந்தான். அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளல. லோக்கல் டிரைவர் தானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. வாகனங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போனது. மலை சாலை மெதுவாக ஒரு புதிய திசைக்கு திரும்பினது. அந்த திருப்பம் அவர்களை ஒரு புதிய தங்குமிடத்துக்குள் அழைத்து சென்றது. அந்த மலை சாலை மெதுவாக இறங்கி திரும்ப கொஞ்சம் விரிந்த போது தான் முன்னாடி அந்த புதிய தங்குமிடம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்தது. அது பெரிய கட்டிடம் தான், ஆனால் ஆடம்பரமான தோற்றம் இல்லை. ஆனால் சுத்தமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. மலைகளோட நடுவில் மெதுவாக ஒட்டி கிடந்தது போல இருந்தது. இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் ரிசார்ட். வாகனங்கள் கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்ததும் முதல்ல கவனத்தில் பட்டது அந்த இடத்தோட மக்கள். நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அங்கே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் குழந்தைகளோடு இருந்தாங்க. அந்த இடமே ஒரு பல நாட்டு மக்களும் குவிந்த சுற்றுலா இடம் போல விளங்கினது. ஆனால் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே ரொம்ப கட்டுப்பாடோட, ரொம்ப சத்தம் இல்லாமல் அமைதியாக அவர்கள் அந்த ரிசார்ட்டு முன்னாடி உட்காந்துருந்ததும் பேசிகிட்டு இருந்ததும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. வாகனங்கள் நின்றதும் டிரைவர்கள் தான் முதல்ல இறங்கி பின்புற கதவுகளை திறந்தாங்க. சூட்கேஸ்கள் மெதுவாக கீழே இறக்கப்பட்டது. அதே நேரத்தில் வரவேற்பு பகுதியிலிருந்து 2 பணியாளர்கள் நடந்து வந்தாங்க. முகத்தில் புன்சிரிப்பு.
இவர்களை வரவேற்றாங்க. இவங்கக்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்தாங்க. அதில் அட்ரஸ் ஃபில் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 4 நாள் என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ், என்னென்ன ட்ரிப்பு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 4 மெம்பர்ஸ் தங்குறது மாதிரி பெரிய ரூமாக அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூர்யா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க 4 ஜோடிகளுக்கும் 4 தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டது. இப்போது பெண்கள் 4 பேரும் அந்த இடத்த சுற்றி பார்த்தாங்க. சுற்றுலா பயணிகளை ஆர்வமாக பார்த்தாங்க. இந்த இடம் நல்லா இருக்குல்ல, பூஜா மெதுவாக சொன்னான். ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல க்ரௌடு, ஆனால் எல்லாம் அமைதியாக இருக்காங்க பாரு. நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியன்ஸும் நிறையா இருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க பாரு. எல்லாருக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. பூஜா சிரிச்சா. இப்போதான் 4 பேரும் வந்தாங்க. வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல பெண்கள் 4 பேரும் ஆண்களுடன் சேர்ந்து அவர்கள் இருக்கிற அறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கட்டிடம் பெரியது இல்லை அப்படின்றதுனால நடந்து போவது எளிதாக தான் இருந்தது. வழியிலேயே ஒரு சின்ன உட்கார்றதுக்கான இடம், விண்டோ வியூவில் பார்க்குற மாதிரி சில நாற்காலிகள், ஒரு நீண்ட மேஜை. ஈவினிங் டைமில் இங்கே ஃபேமிலியாக உட்கார்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல். ஆமாம், ஒரே டைமில் இந்த டேபிளில் 10-15 பேர் உட்காரலாம், சூர்யா சொன்னான். அனன்யா சுற்றி பார்த்தா. இந்த இடமே சூப்பராக இருக்குல்ல, ஒரு ஃபேமிலி ரிசார்ட் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், ரவி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அவர்கள் அறைக்குள்ளே நுழைந்தப்போ முதல் உணர்வு ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்தது. அதிகமான சுத்தம், அதிகமான ஒழுங்கு, ஆனால் அதிகமான பொருட்கள் இல்லை. ஒரு பெரிய ஜன்னல், அதன் வழியாக மலை சரிவு தெரிந்தது. மீரா ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்னா. வெளியில் மிகுந்த அமைதி. அப்பா, இந்த ரிசார்ட்டில் முந்தின இடத்த விட இன்னும் நல்லா தூங்கலாம் போலையே, அவள் சொன்னான். ரவி இப்போ சூட்கேஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டே சொன்னான். கண்டிப்பாக நல்லா தூங்கலாம். அறைகள் எல்லாம் செட்டில் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் வந்து திரும்ப சந்தித்தாங்க. ஒரு சின்ன டீ பிரேக், சூடான தேநீர், மெதுவான பேச்சுக்கள். நாளைக்கு என்ன பிளான் சொல்லியிருக்காங்க? ஒன்றும் இல்லை, என்னன்னு பார்க்கலாம். அவங்க ட்ரிப்பில் ஏதோ நிறைய ஷெட்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இந்த இடம் அவர்களுக்கு ஒரு இடைவேளை போல் இருந்தது. முந்தைய நாட்களின் களைப்புக்கு பின்னாடி ஒரு சின்ன ஓய்வு. மாலை மெதுவாக இறங்க ஆரம்பித்தது. மலைகளின் நிழல் நீளமாக விழுந்தது. விளக்குகள் ஒவ்வொன்றாக ஒளிர ஆரம்பித்தன. அந்த ஒளி மிக மெல்லியதாக இருந்தது, கண்ணுக்கு கூசாத அளவு. மீரா அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே சொன்னான். இந்த இடம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிஷா தலையாட்டினா. ஆமாம், நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா ஓவர் திங்கிங் கூட நம்ம பண்ண மாட்டோம். மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அந்த இரவு உணவு எளிமையாக முடிந்தது. அதிக பேச்சு இல்லை, அதிக சிரிப்பும் இல்லை, ஆனால் ஒரு நிம்மதி எல்லார்கிட்டேயும் இருந்தது. அவர்கள் அறைகளுக்குள்ளே திரும்பிய பொழுது மலை முழுக்க ஒரே மாதிரியான அமைதி. காற்று மெதுவாக அசைந்தது. மர இலைகள் மெல்ல ஒளி எழுப்பின. மீரா பெட்டில் படுத்துக்கிட்டப்போ ஒரு நிமிஷம் கண்ணை முடுனா. அப்பா, இப்போ தான் நம்ம ஒரு சரியான முடிவெடுத்திருக்கோம், அவள் சொன்னா. ரவி இப்போ லைட் ஆஃப் பண்ணா. இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது மீரா, நீ ஃப்ரீயாக இரு, அமைதியாக சொன்னான். அந்த நிமிடம் அந்த வார்த்தைகள் உண்மை போல தான் தோன்றினது. ஆனால் அவங்களுக்கு தெரியலை, இந்த புதிய தங்குமிடம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது போல உணர்த்தினாலும் அது ஒரு நீண்ட ஆபத்தின் தொடக்கம் மட்டும்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் போனது. அடுத்த நாள் புதிய தங்குமிடம் மெதுவாக விழித்துக்கிட்டது. முந்தைய நாட்களில் இருந்த அவசரம் இல்லை, அதே நேரத்தில் முன்னாடி இருந்த ஒரு சுறுசுறுப்பு இருந்தது. இன்றைக்கி இவங்களோட ஷெட்யூல் படி இன்றைக்கி இவங்களுக்கு ட்ரெக்கிங் பிளான் பண்ணப்பட்டிருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் கூட அதை பற்றின பேச்சு தான். இந்த இடத்துக்கு பக்கத்தில் ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. நேற்றே இந்த ரிசார்ட் பணியாளர் சொல்லியிருந்தார். ரொம்ப பாதுகாப்பான இடமா, இது இங்கே வர்ற பயணிகளுக்கான பாதையா, வழக்கமான சுற்றுலா இடமா. அந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லாருக்கும் நிம்மதியாக தான் இருந்தது. ரவியை காஃபியை குடிச்சிக்கிட்டே சொன்னான். நம்ம இங்கே வந்தது இப்போ உண்மையிலே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. மீரா சிரிச்சா. ஆமாம் ஆமாம், அந்த முன்னாடி இடம் இருந்துச்சுல, அதை விட இந்த இடம் இன்னும் ரொம்ப ஓப்பனாக ஃபீல் ஆகுது. அதே நேரத்தில் ரிசார்ட் முன்னாடி வந்து ஒரு வாகனம் நின்னது. நேற்று வந்த வாகனம் இல்லை, இப்போ இது வேற ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்து இறங்கினவர் நடுத்தர வயது மனிதர். அமைதியான முகம், அதிகமான பேச்சு இல்லை. நான் தான் இன்றைக்கி உங்களை அழைத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது ஒரு அறிமுகம் மாதிரி தான் இருந்தது. அதிக நட்பு இல்லை, அதிக கடுமையும் இல்லை. எனக்கு பாதை நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஒரு வாக்கியம் எல்லாருக்கும் இப்போ போதுமான நிம்மதியை கொடுத்தது. 4 ஜோடிகளும் தயாரானாங்க. ஷூஸ் கட்டப்பட்டது, தண்ணீர் பாட்டில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, சின்ன பேக் தோளில் வச்சுக்கிட்டாங்க. அனன்யா சொன்னா, இந்த தடவை லாங்கான வாக்கு இல்லை தானே அப்படின்னு கேட்டா. டிரைவர் மெதுவாக சிரித்தார். இல்லை மேடம், எப்போவுமே இங்கே நிறையா சுற்றுலா பயணிகள் போயிட்டே இருப்பாங்க. இது எல்லா பயணிகளும் போகிற பாதை தான். 1 மணி நேரம் நீங்கள் போகலாம். அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தாலும் யாரும் அதை பற்றி யோசிக்கலை. வாகனம் மெதுவாக கிளம்புனது. ரிசார்ட் கேட் பின்னாடி மறைந்ததும் முன்னாடி திரும்ப மலை சாலை. இந்த முறை சாலை இன்னும் குறுகலாக இருந்தது. மரங்கள் பக்கத்தில் வந்தது, நிழல்கள் அடர்த்தியானது. ஒரு சில நிமிடங்களில் ஒரு சின்ன சாவடி போல் வந்தது. அதாவது போலீஸ் செக் போஸ்ட், மரத்தால் கட்டப்பட்ட குடிசை, ஒரு தடுப்பு கம்பி, அங்கே 2 காவலர்கள். அதே போல் வாகனம் நின்னது. ஒருத்தர் கேட்டார், ட்ரெக்கிங்கா? டிரைவர் பதில் சொன்னார். இப்போ அந்த காவலர் தலையாட்டினார். டீமாக தான் போகணும்.
இந்த குறிப்பிட்ட பாதையை விட்டு நீங்கள் விலகக்கூடாது. இப்போ அவர் கையில் ஒரு மேப்பை கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்த மேப்பில் சுட்டி காமிச்சாரு. அதில் வரைபடங்களில் அம்புகள், சில அடையாளங்கள் இருந்தது. இந்த எல்லைக்கு அப்புறம் நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் முன்னாடி அனுபவத்தை மீராவுக்கு நினைவுபடுத்தினது. அவள் இப்போ ரவியை பார்த்தா. ரவி மெதுவாக தலையாட்டினா. ஒன்றும் பிரச்சனை இல்லை மீரா அப்படின்னு அவன் சொன்னாலும் அவனும் இப்போ அந்த பலகையை ஒரு முறை கூடுதலாக பார்த்தனா. வாகனம் திரும்ப நகர்ந்தது. வாகனம் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனது. சாலை இப்போ மண்பாதையாக மாறி இருந்தது. இருபுறமும் மரங்கள், அடர்த்தியான இலைகள், வெளிச்சம் மெதுவாக குறைந்திருந்தது. ஒரு இடத்துல டிரைவர் மெதுவாக வாகனத்தை நிறுத்தினார். இதுதான் சார் நீங்கள் இறங்க போகிற பிளேஸு, அவன் சுருக்கமாக சொன்னான். அந்த இடம் எந்த ஒரு பெரிய அடையாளமும் இல்லாத ஒரு இடம். ஒரு மரத்தால் செய்யப்பட்ட பலகை, அதில் சில அம்புக்குறிகள், கொஞ்சம் பழைய எழுத்துக்கள். நடப்பாதை இங்கேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெக்கிங் போகிறவங்களாம் இந்த ரூட்டை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவர் பின்னாடி வாகனத்தினுள்ளேருந்து ஒரு மடிக்கப்பட்ட காகிதத்தை எடுத்து கொடுத்தாரு. போலீஸ் கொடுத்த ரூட்டும் வச்சுக்கோங்க, இது அஃபிஷியலாக கொடுக்கப்படுற இன்னொரு ரூட்டு, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 2 மேப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை அவர் ரவி கிட்டே கொடுத்தாரு. இந்தாங்க சார். ரவி இப்போ அந்த மேப்பை விரித்து பார்த்தான். அதில் பாதை வரையப்பட்டிருந்தது. சில இடங்களில் வளைவுகள், சில இடங்களில் குறியீடுகள். நீங்கள் இந்த பாதையில் தான் சார் போகணும். டிரைவர் மெதுவாக விளக்குனா. இங்கே ஒரு பெரிய மரம் வரும் சார், அதுக்கப்புறம் ஒரு திறந்த வெளி, அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பிடணும். இப்போ டிரைவர் விரலால் ஒரு இடத்த சுட்டி காமிச்சாரு. இந்த இடத்துக்கு அப்புறம் நீங்கள் போக வேண்டாம். மீரா அந்த மேப்பை கவனமாக பார்த்தா. எவ்வளோ நேரம் ஆகும்? டிரைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் யோசிச்சு. நடக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நீங்கள் போக ஒரு 1.5 மணி நேரம், வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒரு அளவான கணக்காக தான் தோணுது. நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க? சூர்யா கேட்டான். டிரைவர் தலையழைச்சாரு. ஆமாம், நீங்கள் திரும்ப வர வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். என்னோடய மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பொறுப்பான பதில் மாதிரி தான் இருந்தது. அதில் எந்த அவசரமும் இல்லை, எந்த மறைமுகமும் இல்லை. அவர்கள் வாகனத்திலேருந்து இறங்கினாங்க. பேக்கை எடுத்துக்கிட்டாங்க. ஷூஸை ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டாங்க. மீரா தன்னோட தோளில் இருந்த பேக்கை இறுக்கமாக பிடிச்சா. ரவி மேப்பை மடித்து பையோட மேல் பக்கத்தில் வச்சான். ஓகே, சேஃபாக போயிட்டு வரலாம் அவன் சொன்னான். அந்த வார்த்தைகள் இப்போ எல்லாருக்கும் நிம்மதியாக தான் இருந்தது. அவர்கள் முதல் அடியை அந்த பாதையில் வச்சாங்க. பாதை முதலில் தெளிவாக இருந்தது. மண், சில கற்கள், உலர்ந்த இலைகள், பறவைகளின் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தது. இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது பூஜா சொன்னான். கார்த்திக் சிரிச்சான். டூரிஸ்ட்டு பார்த்துன்னு தான் சொன்னாங்கல்ல, பயம் இருக்காது. சில நிமிடங்கள் நடந்த பின்னாடி பாதை கொஞ்சம் குறுகலாக போனது. மரங்கள் இன்னும் நெருங்கி வந்தது. அந்த நேரத்தில் அனன்யா திடீர்னு திரும்பி பார்த்தா. நம்ம கார் இன்னும் தெரியுதா? சூர்யா பின்னாடி பார்த்தான். மரங்கள் நடுவில் வாகனம் தெரியலை. இல்லை, அவ்வளோதான். திரும்ப ரிட்டர்ன் வரப்போ அந்த டேர்னிங்கில் தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து போனாங்க. ரவி அவ்வப்போது மேப்பை எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தான். காகிதத்தில் இருக்கிற பாதை இன்னும் சரியாக தான் இருந்தது. இந்த பெண்டுக்கு அப்புறம் ஒரு ஓப்பனான ஏரியா வரணும்ல அவன் சொன்னான். அந்த வார்த்தைகள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி போல இருந்தது. ஆனால் அந்த பாதை அவர்களை மெதுவாக அதிக அடர்த்திக்குள்ளே அழைத்து சென்றது. மீரா மெதுவாக சொன்னான். இந்த இடம் கொஞ்சம் கனமாக ஃபீல் ஆகுதுல்ல? நிஷா அவளை பார்த்தா. ஆமாம், முன்னாடி நடந்துச்சுல அதே மாதிரி இருக்குல்ல. இப்போது அவள் சொன்ன வார்த்தையை யாரும் என்கரேஜ் பண்ணல. இல்லை, அது வேறு இது வேறு. இது டூரிசம் டெவலப்மெண்ட் நடத்துகிற ஒரு காமனான வழி. அது நம்ம போனது தனி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே சேஃபான பிளேஸ் தான். அவர்கள் நடக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கடந்திருந்தது. பாதை இன்னும் தெளிவாக இருந்தாலும் சுற்றி இருந்த மரங்கள் அவர்களை மெதுவாக மூட ஆரம்பிச்சிருந்தது. மேப்பில் காட்டப்பட்டிருந்த அந்த பெரிய மரம் இன்னும் வரல. ரவி அவ்வப்போது கையில் இருந்த அந்த மேப்பை திருப்பி பார்த்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவன் சொன்னான். அந்த வார்த்தை அவனுக்காக மட்டும் இல்லை, அந்த வார்த்தை எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ஒரு சத்தம், ஹாய். எல்லாரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தாங்க. மரங்களுக்கு நடுவே ஒரு ஜோடி. அவங்களும் ட்ரெக்கிங் உடை, அவங்களும் கையில் பேக் வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணு இப்போ சிரிச்சுக்கிட்டே கையை உயர்த்தினா. நீங்களும் ட்ரெக்கிங்கா? சூர்யா தான் முதல்ல பதில் சொன்னான். ஆமாம். அந்த ஆண் சாதாரணமாக அதிக ஆர்வம் இல்லாத மாதிரி பேசினான். நாங்களும் இங்கே தான் ட்ரெக்கிங் போகிறோம். மேப் வச்சுருக்கீங்கல்ல? ரவி உடனே மேப்பை காமிச்சான். இருக்குது. இப்போ அந்த ஆண் ஒரு பார்வை பார்த்தான். ஆமாம், நாங்களும் இந்த மேப்பை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பதில் அவ்வளோ இயல்பாக இருந்தது. அந்த பெண் இப்போ மீராவோட பக்கத்தில் வந்தா. நாங்கள் 2 பேர் தான், பக்கத்தில் யாராவது இருந்தால் பெட்டராக ஃபீலாக இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தோம். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டோம். சிரிச்சா. ஆமாம், இந்த பக்கம் நிறைய வயசானவங்களாம் இப்போ ட்ரெக்கிங்லாம் வர்றதில்ல. நம்மளை மாதிரியான யங் பீப்புள் மட்டும்தான் வர்றாங்க. அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டே நடந்தாங்க. அந்த பொண்ணு சிரிக்கிறது மீராவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், காட்டுக்குள்ளே குரூப்பாக இருந்தால் தான் சேஃபு, அந்த பொண்ணு சொன்னா. அந்த நிமிஷத்தில் அந்த இன்னொரு ஜோடி அவர்கள் குழுவின் இன்னொரு பகுதியாகவே ஆகிவிட்டார்கள். அந்த நிமிஷத்தில் இருந்த அந்த இன்னொரு ஜோடி அந்த குழுவின் ஒரு பகுதியாகவே மாறிட்டாங்க. அவங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பேச்சுகள் பாதையை இன்னும் லைட்டாக மாற்றினது. நிஷா அர்ஜுன் கிட்ட மெதுவாக சொன்னான்.
அப்பா இப்போ தான் எனக்கு ஓகேவா ஃபீல் ஆகுது. அர்ஜுன் சொன்னான். ஆமாம் ஆமாம், நிறைய பேர் வராங்க பார்த்தியா, நீ தான் பயந்துக்கிட்டே இருந்த. அவர்கள் எல்லாரும் ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பாதை இன்னும் கொஞ்சம் உள்ளே போனது. மரங்கள் அடர்த்தியானது. வெளிச்சம் குறைந்தது. அவர்கள் நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய தூரம் நடந்ததுனால அவர்களோட பேச்சுகள் கொஞ்சம் குறைந்திருந்தது. நடக்கிறதோட சத்தம் மட்டும் அந்த பாதையில் தெளிவாக கேட்டது. அந்த இன்னொரு ஜோடியில் இருந்த பெண் திடீர்னு நின்னா. வெயிட் வெயிட் வெயிட், நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? அவள் குரல் இப்போ நடுங்கினபடி இருந்தது. எல்லாரும் நின்னாங்க. காற்று இல்லை, பறவைகளோட சத்தம் இல்லை. பின்னாடி இருந்து ஒரு வேகமான ஓட்டத்தின் சத்தம், இலைகள் மிதிக்கப்படும் ஓசை, கிளைகள் மோதும் சத்தம். அந்த இன்னொரு ஜோடியில் இருந்த ஆண் உடனே பின்னாடி திரும்பி பார்த்தான். அவன் முகம் ஒரு நொடியில் மாறினது. ஏதோ அனிமல் நினச்சேன், ஆனால் இது அனிமல் இல்லை, வேற ஏதோ மாதிரி இருக்குது, அவன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தை அந்த குழுவோட உள்ள ஒரு குளிர்ச்சியை ஓட விட்டது. மீரா இப்போ ரவியை பிடிச்சா. நிஷா அனன்யாவோட கையை பிடிச்சிக்கிட்டான். பூஜா குரலை தாழ்த்தி கேட்டா. என்னன்னு தெரியலையே, நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? அந்த இன்னொரு ஜோடியில் இருந்த பெண் உடனே தலையாட்டினா. தெரியல, ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது, அவள் சொன்னா. அவளோட குரல் நடுங்கினது. அவளோட கண்கள் சுற்றியுள்ள மரங்களை பதட்டமாக தேடினது. நம்ம உடனே ரிட்டன் போகணும், அவள் சொன்னா. ஆமாம், எனக்கு அதான் சரின்னு படுது. அந்த ஆண் கூட முன்னாடி இருந்த அமைதி இல்லாமல் கொஞ்சம் அவசரமாக பேச ஆரம்பித்தான். மேப்பில் கிளியராக இருந்தால் கூட சில சமயம் இந்த பக்கம் அனிமல்ஸ் வந்தாலும் வரும். அவங்க அனிமல்ஸ்லாம் வராதுன்னு தான் சொன்னாங்க. சொல்ல முடியாதுல்ல, காடு. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வது தான் சரின்னு நினச்சாங்க. இவங்களும் பயந்தாங்க. கூடவே திரும்பி போகலாம் அப்படின்னு யோசித்தாங்க. அதே நேரத்தில் பின்னாடி இருந்து அந்த ஓட்டத்தின் சத்தம் திரும்ப வந்தது. இந்த முறை இன்னும் பக்கத்தில். அந்த இன்னொரு ஜோடியில் இருந்த பெண் இப்போ அவள் காதில் கையை வச்சுக்கிட்டு கீழ்குரலில் சொன்னான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யாரோ நம்மளை விரட்டுற மாதிரி தோணுது. அந்த வார்த்தைகள் அவ்வளோ உண்மையாக இருந்தது. சூர்யா இப்போ திடீர்னு சொன்னான். எல்லாரும் குரூப்பாக இருக்கலாம், ஸ்ப்ளிட் ஆகக்கூடாது. அந்த இன்னொரு ஜோடியில் இருந்த ஆண் உடனே சொன்னான். கரெக்டு, யாரும் தனியாக போகவே வேண்டாம். அவர்கள் எல்லாரும் அதே வேகத்தில் அதே இடைவெளியில் இன்னும் ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தாங்க. பதட்டத்தில் ஜோடிகள் எல்லாரும் நடந்து வர்றப்போ பாதை இப்போ மெதுவாக மாற ஆரம்பிச்சிருந்தது. மண்ணில் இருந்த அடையாளங்கள் கூட கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. உலர்ந்த இலைகள் அதிகமாகி எந்த திசை முன்ன எந்த திசை பின்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாதையை மூடியிருந்தது. இப்போ ரவி இந்த அவசரத்தில் மேப் எடுத்தான். நம்ம தவறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் ரிட்டர்ன் பாயிண்ட் இருக்கணும், ஆனால் நம்ம வேறு வழியில் வந்துட்டோம் போல். ஆனால் அவன் சுட்டி காட்டின இடத்துல இப்போ எந்த திறந்த வெளியும் இல்லை, மரங்கள் மட்டும்தான் இருந்தது. நிஷா குரல் மெதுவாக சொன்னா. நம்ம வேறு பக்கம் வந்துட்டோம்ல. அர்ஜுன் சுற்றி பார்த்தான். இப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான மரங்கள், ஒரே மாதிரியான நிழல்கள், ஒரே மாதிரியான அமைதி. அந்த அமைதி தான் இப்போ இன்னும் அதிகமாக பயமூட்டினது. பின்னாடி இருந்து யாரோ ஓடி வர சத்தம். இது முன்னாடி கேட்டது போல ஓசை இல்லை, இப்போ இன்னும் தெளிவாக வேகமாக மனித காலடிகளோட சத்தம். சூர்யா உடனே திரும்பி பார்த்தான். யாரோ இன்னும் திரும்ப வேகமாக ஓடி வர்றது மாதிரி இருக்குல்ல. அந்த இன்னொரு ஜோடியின் பெண் இப்போ மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னான். ஆமாம், கண்டிப்பாக யாரோ ஓடி வராங்க. அந்த வார்த்தை எல்லோருடைய முதுகிலையும் ஒரே நேரத்தில் குளிர்ச்சியை ஓடவிட்டது. அவர்கள் இன்னும் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி மரங்களுக்கு நடுவில் ஒரு உருவம், கருப்பு உடை, முகம் முழுக்க ஒரு மாஸ்க், கண்கள் இருந்த இடம் மட்டும் திறந்திருந்தது. 2 பேர். அந்த 2 மாஸ்க் உருவமும் நிற்கலை, அவங்கள பார்த்துக்கிட்டும் இல்லை. இவர்கள் இருந்த திசையை நோக்கி ஓடி வந்தாங்க. அந்த ஓட்டம் நேராக இவர்களை நோக்கி வந்தது. சூர்யா கத்துனா, ஓடுங்க ஓடுங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த காட்டின் அமைதியை சிதறடித்தது. மீரா ரவியோட கையை பிடிச்சுக்கிட்டா. நிஷா அனன்யாவோட கையை இழுத்தா. பூஜா தடுமாறினா. கார்த்திக் அவளை பிடிச்சு முன்னே இழுத்தான். இப்போ அவர்கள் ஓட ஆரம்பிச்சாங்க. பாதை இப்போ முன்னாடி பாதை போல இல்லை. மண்ணில் கால் சிக்கினது, கிளைகள் முகத்தில் அடித்தது, மூச்சு வாங்கினது. பின்னாடி இன்னும் அந்த ஓட்டத்தோட சத்தம். இன்னும் பக்கத்தில் இலைகள் பறந்தது, கிளைகள் முறிந்தது. அந்த 2 மாஸ்க் போட்ட மனிதர்கள் ஒரே வேகத்தில் அவர்களை துரத்திட்டு இருந்தாங்க. ஓடு ஓடு ஓடு, அர்ஜுன் கத்துனா. அவர்கள் ஒரு பக்கம் திரும்பினாங்க. அங்கே பாதை இல்லை, வெறும் அடர்ந்த மரங்கள். பின்னாடி பின்னாடி போகலாம் சூர்யா கத்துனா. ஆனால் பின்னாடி அதே ஓட்டத்தின் சத்தம். மீரா மூச்சு வாங்கிக்கிட்டே கத்துனா. ஐயோ, போக முடியாது போல். மேப் எங்க? ரவி இப்போ பேக்கை திறந்து மேப்பை எடுக்க முயற்சி பண்ணான். ஆனால் அந்த நொடியில் ஒரு பெரிய கிளை அவன் காலடியில் சிக்கினது. அவன் தடுமாறினான். மீரா கத்துனா. ரவி கீழே விழுந்தான். அந்த நொடி மாஸ்க் போட்ட மனிதர்களில் ஒருத்தன் ரொம்ப பக்கத்தில். அவன் கையில் ஏதோ ஒன்று, தெளிவாக தெரியல. அதே நேரத்தில் எந்திரி சூர்யா ரவியை பிடிச்சி இழுத்தான். ரவி எழுந்திரிச்சான். அவர்கள் இப்போ திரும்ப ஓட ஆரம்பித்தாங்க. அந்த ஓட்டம் எவ்வளோ நேரம் நடந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியல. நிமிஷங்களா இல்லை மணி நேரமா? ஒரு கட்டத்தில் ஓட்டத்தோட சத்தம் மெதுவாக குறைந்தது. அவர்கள் நிற்கலை, இன்னும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல போய் அவங்க நின்னாங்க. மூச்சு வாங்கி சுவராக இருந்த மரத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டாங்க. சுற்றிலும் அமைதி. அந்த அமைதி முன்னாடி இருந்த அமைதி அல்ல, இது பயத்துக்கு பின்னாடி வர்ற அமைதி. மீரா அழ ஆரம்பிச்சா. யார் அவங்க ஏன் நம்மளை துரத்துறாங்க? நிஷாவால் பேசவே முடியல. அந்த இன்னொரு ஜோடியில் இருந்த பெண்ணை இப்போ தரையில் உட்காந்து கையெல்லாம் முகத்தை மூடிக்கிட்டா. அந்த ஆண் சுற்றி பார்த்துக்கிட்டே மெதுவாக சொன்னான்.
நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா? யாரும் மறுக்கலை, ஏன்னா அந்த 2 மாஸ்க் போட்ட மனிதர்கள் அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் இப்போ தெளிவானது, அவர்கள்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றது மட்டும் இந்த ஜோடிகளோட உணர்வாக இருந்தது. திரும்ப அவர்கள் துரத்திட்டு வர இவர்கள் கண்மண் தெரியாமல் ஓடினாங்க. ஓடிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு அலறல் சத்தம். இவர்கள் ஓடுவதை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தாங்க. திரும்ப அந்த முகமுடி மனிதர்கள் இவர்களை நோக்கி முன்னோக்கி வர திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் ஓட்டத்தை நிறுத்தினப்ப எவ்வளோ நேரம் கடந்து வந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியல. மூச்சு வாங்கினபடி மிச்சம் இருந்தவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் சேர்ந்து நின்னாங்க. யாரும் பேசலை. அந்த அமைதியை முதல்ல உடைச்சது மீரா தான். கவுண்ட் பண்ணலாம், அவன் முதல்ல உடந்த குரலில் சொன்னான். ரவி தலையசிச்சான். ரவி, மீரா, அர்ஜுன், நிஷா, கார்த்திக், பூஜா புதுசாக சேர்ந்த ஜோடி. மீரா கண்கள் இன்னொரு திசைக்கு போனது. இப்போ அவளோட உதடுகள் நடுங்கினது. சூர்யா, அனன்யா எங்கே? அவங்க எங்கே? ரவி இப்போ திரும்ப சுற்றி பார்த்தான். அவன் குரல் மெல்ல தாழ்ந்தது. சூர்யா, அனன்யா. அந்த இருட்டில் எந்த பதிலும் வரல. அர்ஜுன் மெதுவாக சொன்னான். அவங்க அவங்க அந்த முகமுடி மனிதர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க போல. அந்த ஒரு வாக்கியம் எல்லாரையும் உறைய வைத்தது. அந்த கத்தல்கள், அந்த ஓட்டம், அந்த திடீர் அமைதி. சூர்யா, அனன்யா அந்த ஜோடி. பூஜா வாயை மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சா. ஐயோ, சூர்யா தான் ரன் ரன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானே. கார்த்திக் அவள் தோளில் கையை வச்சு அவளை தேற்ற முயற்சி பண்ணான். ஆனால் அவனாலையும் பேச முடியல. நிஷா கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவங்க நம்ம கூட தானே இருந்தாங்க. அந்த வார்த்தையை இப்போ யாராலையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போக முடியலை. புதுசாக சேர்ந்த ஜோடியில் இருந்த ஆண் இப்போ நடுங்கின குரலில் சொன்னான். அவங்க அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. அவங்க ஒருவேளை அந்த முகமுடி போட்டவனுங்க. இப்போ அவன் பேசுகிறத நிறுத்தினான். அந்த நிறுத்தமே எல்லாருக்கும் போதுமான விளக்கமாக இருந்தது. சூர்யாவும் அனன்யாவும் திரும்ப வரமாட்டாங்க. இந்த காட்டுக்குள்ளே அந்த இருட்டில் அவர்கள் 2 பேரும் இனிமே இல்லை. மீரா மெதுவாக சொன்னான். நம்ம இப்போ கூட குரூப்பாக தான் இருக்கோம். ஆனால் திரும்ப நம்ம யாரையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அவள் தைரியமாக பேசலை. ஆனால் அந்த பயத்துக்குள்ளே இருந்து வந்த ஒரு வேண்டுதல் போல் இருந்தது. அந்த இருட்டில் மிச்சம் இருந்த அந்த 4 ஜோடிகள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாங்க. இது ஒரு பயணம் இல்லை, இது ஒரு உயிரோடு இருக்கிறதுக்கான போராட்டம். அந்த மரத்தின் அடியில் நின்றுட்டு இருந்த போது யாருக்கும் ஓடுறதுக்கு மனசே இல்லை, யாருக்கும் பேசவும் மனசு இல்லை. இருட்டுக்குள்ளே சூர்யா, அனன்யா இல்லாதது ரொம்ப தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இருந்த இடம் வெறும் காலி இடமா இல்லை, அது ஒரு வெற்றிடம் போல் எல்லாரோட மனசுலையும் இருந்தது. அந்த வெற்றிடம் தான் மிச்சம் இருந்தவர்களோட மனசுக்குள்ளே அதிகமாக கத்திக்கிட்டே இருந்தது. அப்பா கடவுளே, என்னால் முடியலை. ரவி இப்போ தாழ்ந்த குரலில் சொன்னான். அவன் குரல் கூட அவனுக்கு கேட்ட மாதிரி இல்லை. அந்த இடத்துல ஒரு பெரிய மரத்தின் வேர்கள் மண்ணை கிழித்து வெளியில் வந்திருந்தது. அந்த வேர்களுக்கு நடுவில் ஒரு சின்ன பள்ளம். அந்த இடத்துல அப்படின்னு அர்ஜுன் மெதுவாக சுட்டி காட்டினான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே மிச்ச 4 ஜோடிகளும் அந்த வேர்களுக்கு நடுவில் மெதுவாக உட்காந்தாங்க. முழுசாக ஒளிந்து கொள்ள முடியல, ஆனால் நிழலுக்குள்ளே இருந்தாங்க. மூச்சு விட்டாங்க. அதை தான் அவங்க முதல்ல கவனிச்சாங்க. மூச்சு விடுறதுக்கு கூட பயமாக இருந்தது. பூஜா தன்னோட வாயை கையால் மூடிக்கிட்டா. கார்த்திக் இப்போ அவள் காதல்கள் மெதுவாக சொன்னான். ப்ரீத், மெதுவாக ப்ரீத் பண்ணு. மீரா ரவியோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருந்தா. அவளுடைய விரல்கள் எல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்தது. சூர்யாவும் அனன்யாவும் திரும்ப வருவாங்களா? நிஷா மெதுவாக கேட்டா. யாரும் எதுவும் பதில் சொல்லலை. ஏன்னா யாருக்கும் இதுக்கான பதில் தெரியலை. அந்த நேரத்தில் காலடிகளோட சத்தம் ரொம்ப பக்கத்தில், ரொம்ப தூரத்துலேயும் இல்லை. நடந்து வர்ற சத்தம், மர இலைகள் மெதுவாக மிதிக்கப்படும் சத்தம், உலர்ந்த கிளைகள் முறியும் சத்தம். அவர்கள் எல்லாரும் ஒரே நிமிஷத்தில் மூச்சு அடக்குனாங்க. அந்த சத்தம் இப்போ மெதுவாக நெருங்கினது. மீரா கண்களை மூடிக்கிட்டா. அவளுக்கு அந்த முகமுடிகள் திரும்ப கண்ணு முன்னாடி வந்துட்டு போனது. கருப்பு உடை, மூடிய முகம், எந்த உணர்வும் இல்லாத அசைவு. அந்த சத்தம் அவர்களுடைய இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தது. ஒரு நிழல், மரங்களுக்கு நடுவில் நகரும் நிழல். பூஜா தன்னோட முழங்கால கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. அவளோட உடம்பு இன்னும் நடுங்கினது. அந்த புதுசாக வந்த ஜோடியில் இருந்த பெண் இப்போ மெதுவாக அழ ஆரம்பிச்சிருந்தா. சத்தம் இல்லாமல். கண்ணீர் மட்டும் அவளோட முகத்தில் வடிந்துட்டு இருந்தது. அந்த காலடிகள் கொஞ்ச நேரத்தில் நின்று போனது. ஒரு நொடிக்கு எல்லாரும் அந்த நிழல் திரும்பி பார்க்குமா அப்படின்னு பயந்தாங்க. அந்த நொடி மிக நீளமாக இருந்தது. அதுக்கு பின்னாடி அந்த காலடிகள் வேறொரு திசைக்கு நகர்ந்தது. மெதுவாக, அமைதியாக. ஆனால் முழுசாக போகலை. அந்த உணர்வு மட்டும் இன்னும் இருந்தது. அவங்க போயிட்டாங்களா? பூஜா மெதுவாக கேட்டா. அர்ஜுன் தலையசைச்சான். தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. அந்த பதில் தான் உண்மை. இருட்டு இன்னும் அடர்த்தியாக இருந்தது. வெளிச்சம் முழுசாக மறைஞ்சிருந்தது. அந்த காட்டுக்குள்ளே இருட்டில் அவங்க இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிந்திருப்பது இங்கே தீர்வு இல்லை, ஆனால் இப்போ அதுதான் ஒரே வழி. அந்த இருட்டுக்குள்ளே மிச்சம் இருந்த 4 ஜோடிகள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சாங்க. அடுத்த நொடி யாருக்கு வரும்?
அந்த இருள் முழுசாக இறங்கி இருந்தது. மரங்களுக்குள்ளேருந்து வெளிச்சம் என்ற வார்த்தையே மறைந்து போயிருந்தது. மிச்சம் இருந்தவர்கள் இன்னும் அந்த மரவேர்களின் நடுவே மூச்சு அடக்கிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அங்கே இருந்த பூச்சிகள் கடிக்க ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கு மேலே இந்த மரத்தோட வேரில் உட்காந்துருக்கிறது இன்னும் ஆபத்தாக முடியும் அப்படின்னு கருதி அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு ஜோடிகள் ஒவ்வொருவராக இப்போ அந்த மரத்தோட வேரில் இருந்த குழியிலேருந்து வெளியில் வர ஆரம்பித்தாங்க. எல்லாரும் களைத்து போயிருந்தாங்க. மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு சத்தம்னு சொல்கிறத விட அதை ஒரு அலறல்னு சொல்லலாம். ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு ஒரு கத்து. திரும்பி பார்த்தாங்க. அது வேறு யாரும் கிடையாது, புதுசாக உள்ள ஜோடியிலேருந்து அந்த பெண்ணு. மரங்களுக்கு நடுவே 2 உருவங்கள், கருப்பு உடை, முகமுழுக்க முகமுடி. அவர்கள் மெதுவாக இல்லை, இப்போ வேகமாக அந்த பொண்ணை பிடிச்சிட்டு நகர்ந்தாங்க. அந்த புதுசாக வந்த ஜோடியில் இருந்த ஆண் தன்னோட துணையை பிடிச்சி இழுத்து பின்னாடி இழுக்க முயற்சி பண்ணா. ஓடலாம் ஓடலாம். ஆனால் அந்த முயற்சி முடிவடையவில்லை. அந்த முகமுடி மனிதன் அந்த பெண்ணோட கையை பிடிச்சிருந்தான். அடுத்த நொடியில் அந்த பெண்ணு மண்ணில் தரன்னு இழுக்கப்பட்டா. அவளோட கால்கள் மண்ணை உரசினது, இலைகளை சிதறெடுத்தது. விடுறா விடு விடு. அவளுடைய அலறல் கண்ணீரோட கலந்தது. அந்த ஆண் அவளை பிடிக்க முயற்சித்தான். ஆனால் இன்னொரு முகமுடி மனிதன் அவளை தள்ளிவிட்டான். அவனும் மண்ணில் விழுந்தான். அடுத்த நொடி அவனோட அலறல். அது ஒரு நொடிக்குள்ளே அமைதியாகிட்டது. அவர்கள் 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே அந்த முகமுடி மனிதர்களால் இழுத்து செல்லப்பட்டாங்க. இருட்டுக்குள்ளே மரங்களுக்குள்ளே அந்த அலறல்கள் வெகு தூரம் மெதுவாக கேட்டது. அதுக்கப்புறம் முழு அமைதி. அந்த அமைதி ரொம்ப கனமாக இருந்தது. மிச்சம் இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு உறைந்து போனாங்க. அவர்களுடைய கண்கள் அந்த இருட்டையே பார்த்துட்டு இருந்தது. அவங்க அவங்க மீரா குரல் உடைஞ்சு சொன்னா. ரவி அவளோட வாயை மெதுவாக மூடுனா. வேண்டாம் வேண்டாம் மீரா, சத்தம் போடாத. அந்த நொடியில் அவர்கள் புரிந்துக்கிட்டாங்க, இன்னும் ஒளிந்திருப்பது போதாது, இனி மரணம் வரை காத்துட்ருக்கக்கூடாது. அர்ஜுன் ரவியை பார்த்தான். ஓடலாம். அந்த ஒரு வார்த்தை ஒரு முடிவு. யோசனை இல்லை, திட்டம் இல்லை, உயிர் மட்டும். மிச்சம் இருந்த ஜோடிகள் இப்போ மீதமுள்ள சக்தியெல்லாம் சேர்த்துட்டு ஓட ஆரம்பித்தாங்க. கிளைகள் முகத்தில் அடித்தது, கற்கள் கால்களை கிழித்தது, மூச்சு மார்பை உடைக்கிற மாதிரி இருந்தது. பின்னாடி காலடிகளோட சத்தம் பக்கத்தில் இல்லைனா தூரத்தில் கேட்டது. ஆனாலும் இவர்கள் 3 ஜோடிகளும் ஓடுனாங்க. திசை தெரியாமல், பாதை தெரியாமல் ஓடுனாங்க. ஒரு கட்டத்தில் மீரா திடீர்னு நின்னா. அங்கே அங்கே அவள் சுட்டி காட்டின திசையில் ஒரு சின்ன வீடு மரங்களுக்குள் மறைந்திருந்தாலும் அந்த வீட்டோட ஜன்னலிலிருந்து வந்த மஞ்சள் நிற ஒளி இப்போ வெளியில் தெரிஞ்சது. லைட் லைட் நிஷா உடைஞ்ச குரலில் சொன்னால். அவர்கள் அந்த திசைக்கு முழு வேகத்தில் ஓடுனாங்க. வீட்டின் வாசல் பழைய மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. ரவி கதவு தட்டினா. ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஒரு நொடிக்கு பதில் இல்லை. அடுத்த நொடியில் கதவு திறந்தது. முன்னாடி ஒரு வயசான மனுஷன் நின்றுட்டு இருந்தார். முடி நடைச்சிருந்தது, முகத்தில் ஆழமான கோடுகள். கையில் ஒரு லேம்ப் வச்சுருந்தார். யார் நீங்கள்? தாழ்ந்த குரலில் கேட்டார். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, மீரா அழுதபடி சொன்னால். அவர் சுற்றி பார்த்தாரு. இருட்டு, அமைதி. உள்ளே வாங்க சொன்னார். அவர்கள் இப்போ உள்ளே நுழைந்தார்கள். கதவு மூடப்பட்டது, தாழ்பால் போடப்பட்டது. இப்போ அந்த சத்தம் அவர்களுக்கு ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்தது. இப்போ அந்த மனிதர் அவர் கையில் வச்சுருந்த கேண்டிலை உயர்த்தி சொன்னார். பயப்படாதீங்க, நான் ஃபாரஸ்ட் கார்டு தான். அவர் சிரிக்கலை, ஆனால் அவர் குரல் உறுதியாக இருந்தது. இது பழைய அவுட் போஸ்ட்டு, இப்போ யூஸ் பண்ணலை. அவர் இப்போ கதவை நோக்கி பார்த்து சொன்னார். நீங்கள் உள்ளே இருங்க, இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. மீரா இப்போ தரையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருந்தா. நிஷா அவளை கட்டி பிடிச்சாரா. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கார்த்திக் பூஜாவை பிடிச்சிருந்தான். இப்போது அவர்கள் தங்களை ஒரு சின்ன ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான அமைதி பரவ ஆரம்பிச்சிருந்தது. அந்த ரூமில் இருந்த மஞ்சள் நிற விளக்கு டல்லாக சுவர்களில் விழுந்துட்டு இருந்தது. அந்த விளக்கோட ஒளியில் தான் அவங்க முதல்ல அந்த வீட்டை சரியாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு வீடு போல இல்லை, ஒரு தங்கும் இடம் போலவும் இல்லை. அது யாரோ ஒருத்தருக்கான தற்காலிக தங்குமிடம் மாதிரி இருந்தது. உள்ளே இருந்தால் சேஃபு, அந்த வயசான மனிதர் இப்போ திரும்ப சொன்னார். ஆனால் அவரோட குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு விசித்திரமான அழுத்தம் இருந்தது. இங்கே 2 ரூம் இருக்குது, நீங்கள் எல்லாமே அந்த ரூமை ஷேர் பண்ணிக்கலாம். அவர் 2 சின்ன ரூமை சுட்டி காமிச்சார். ரூமுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது, அது சுவர்களால் பிரிக்கப்பட்ட இடங்கள் மட்டும்தான். படுக்கை இல்லை, மெத்தை இல்லை, மண்ணில் போடப்பட்ட பழைய துணிகள். மீரா அந்த இடத்த பார்த்து மெதுவாக மூச்சு எடுத்தா. அப்பா, இது என்ன ஸ்டே பண்ண மாதிரியே இல்லை, அவன் மெதுவாக சொன்னான். ரவி அவளை பார்த்து எதுவும் பேசலை. அவன் கண்கள் மட்டும் அந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையும் கவனமாக பார்த்துட்டு இருந்தது. சுவர்களில் சாதாரணமாக இருக்க வேண்டிய பொருள்கள் இல்லை, அதற்கு பதிலாக கூர்மையான கத்திகள், கோடரிகள் இருந்தது. இது எல்லாமே சுத்தம் செய்யப்பட்ட மாதிரியும் இல்லை, அது எல்லாமே சாதாரணமாக வைக்கப்பட்ட மாதிரியும் இல்லை. அவை பயன்படுத்தப்பட்ட புல்கள் போல தெரிந்தது. நிஷா அந்த இடத்துல இருந்தபடியே கண்ணை திருப்பி கேட்டா. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, இப்போ அந்த மனிதர் கொஞ்ச நேரம் அவர்களை பார்த்தாரு. அதுக்கப்புறம் சிரித்தார். அந்த சிரிப்பு அந்த இடத்துக்கு பொருத்தமாக இல்லை. ஃபாரஸ்ட்டில் இருந்தோம் அப்படின்னா எல்லா டூல்ஸும் வேணும்ல, அவர் சாதாரணமாக சொன்னார். அந்த பதில் ஒரு விளக்கமாக இல்லை.
அது ஒரு தவிர்ப்பு போல இருந்தது. அந்த மனிதர் இப்போ அவர் கையில் வச்சிருந்த கேண்டிலை கொஞ்சம் உயர்த்தி சுவரை நோக்கி நகர்ந்தார். அந்த ஒளியில் முன்னாடி கவனிக்காத சில விஷயங்கள் இன்னும் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. சுவர்களில் சின்ன சின்ன கீறல்கள், மண்ணில் உலர்ந்த கரைகள். அவை ரத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது மண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ பூஜா மெதுவாக கார்த்திகை பார்த்தா. அவள் கண்களில் ஒரு கேள்வி. இது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அந்த மனிதர் வித்தியாசமாக நடக்க ஆரம்பித்தார். அவர் அவர்களை நேராக பார்க்கல. அவர் பேசுகிறப்ப கண்ணை திருப்பினார். அவர் நடக்கிறப்ப அதிகமாக சத்தம் பண்ணார். அவருடைய அடிகள் மிக மெதுவாக இருந்தது. ஆனால் அது ஒரு வயதானவரின் நடை போல இல்லை. அது யாரோ நினைத்து பார்த்து நடப்பது போல இருந்தது. டோரை நல்லா சாத்தணும் சொல்லிக்கிட்டே அவர் திடீர்னு சொன்னார். லைட்டை ஆஃப் பண்ண வேண்டாம், வெளிச்சம் இருந்தால் அவங்க வரமாட்டாங்க. அந்த அவங்க அப்படின்னு அவர் யாரை சொன்னாருன்னு தெரியல. அந்த சொல்லாமலே அவர் சொன்ன விஷயந்தான் இன்னும் பயமூட்டினது. ரவி இப்போ அந்த கதவை நோக்கி நடந்தான். கதவுக்கு பக்கத்தில் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். கதவு உள்பக்கமாக தாள் போட மட்டும் இல்லை, பெரிய பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருந்தது. அவன் உடனே அர்ஜுனை பார்த்தான். அர்ஜுனும் இந்த விஷயத்த கவனிச்சிருந்தான். அவன் கார்த்திகை பார்த்தான். அந்த பார்வை போதுமானதாக இருந்தது. இது உள்ளேருந்து நம்மளால் திறக்க முடியாது, சாவி இருந்தால் மட்டும்தான் திறக்க முடியும். அந்த மனிதர் சிரித்தார். நைட்டில் எல்லாரும் வெளியே போகக்கூடாதுல்ல, அதனால தான் போட்டு பூட்டி வச்சேன் அவர் சொன்னார். இந்த மாதிரி காட்டில் நைட்டு வெளியில் போனோம் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. அந்த வார்த்தைகள் எச்சரிக்கை போல் இல்லை, அது ஒரு கட்டளை போல் இருந்தது. மீரா அவளுடைய குரலை அடக்கிக்கிட்டு சொன்னா, நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கீங்களா? அந்த மனிதர் ஒரு நொடி அவளை பார்த்தாரு. அதுக்கப்புறம் சொன்னார், நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்போம். அந்த நாங்கள் அப்படின்றது யார் அவர் சொன்னாருன்னு தெரியல. அந்த நொடியில் தான் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் தெளிவாக ஆரம்பிச்சிருந்தது. இது உதவி கிடைத்த இடம் இல்லை, இது மாட்டிக்கிட்ட இடம். இப்போ கார்த்திக் மெதுவாக மற்றவங்க கிட்ட சொன்னான். டோரை லாக் பண்ணிட்டாரு, சாவி இல்லை, ஆனால் வெப்பன்ஸ் இங்கே இருக்குது. இவர்கிட்ட பிஹேவியர் வேறு ரொம்ப தப்பாக இருக்குது. நிஷா கண்ணீரை அடக்கிக்கிட்டு சொன்னான். ஆமாம், இருந்தாலும் அவங்களோட ஆள் தான் போல இருக்குது. அந்த வார்த்தையே இப்போ யாரும் மறுக்கலை. இப்போ அந்த மனிதர் மூலையில் நின்றபடி அவர்களை கவனித்துட்டு இருந்தான். ஒரு வேட்டையாடி தன்னோட இரையை அவசரப்படாமல் பார்ப்பது போல இருந்தது அந்த பார்வை. வெளியில் காத்தடிச்சது, மரங்கள் அசைந்தன. ஆனால் அந்த 3 ஜோடிகளும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. இங்கே தங்குனா மரணம் நிச்சயம். ரவியும் கார்த்திக்கும் மெதுவாக சுவருக்கு பக்கத்தில் நடந்தாங்க. அர்ஜுன் இப்போது அந்த கோடரியை நோக்கி கண்ணை நகர்த்தினா. மீரா பூஜா கதவுக்கு பக்கத்தில் நின்னாங்க. நிஷா ஜன்னலை பார்த்தா. அந்த ஜன்னல் சின்னது, ஆனால் ஒரே ஒரு வழி. அவர்கள் இன்னும் ஓடலை, ஆனால் அவர்கள் மனசு ஏற்கனவே ஓட ஆரம்பிச்சிருந்தது. இந்த வீட்டிலிருந்து, இந்த மனுஷங்கிட்டேருந்து, இந்த இருட்டில் நம்ம தப்பிக்கணும், எப்படியும் தப்பிக்கணும். அதற்கு அப்புறம் அந்த நொடிகள் அந்த வீட்டுக்குள்ளே நகரவே இல்லை. விளக்கின் மஞ்சள் ஒளி அதே இடத்துல உறைந்து போனது போல இருந்தது. அந்த வயசான மனிதர் சுவரில் சாஞ்சு நின்னபடி அவர்களை கவனிச்சிட்டு இருந்தார். அவரோட கண்கள் அவர்களின் முகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கல, அவர்களின் அசைவுகளை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தது. படுத்துக்கலாமே, அவர் திடீர்னு சொன்னார். அந்த வார்த்தை ஒரு ஆலோசனை போல் இல்லை, ஒரு உத்தரவு போல் இருந்தது. ரவி மெதுவாக பதில் சொன்னான். கொஞ்சம் தண்ணி வேணுமே. அந்த மனிதர் ஒரு நொடிக்கு ரவியை பார்த்தாரு. அந்த பார்வையில் சாதாரண சந்தேகம் இல்லை, அது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. தண்ணி அங்கே இருக்குது, அவர் மூளையை சுட்டி காமிச்சார். அந்த நொடிக்காக தான் இவங்கெல்லாம் காத்துட்ருந்தாங்க. அந்த மனிதர் சற்று திரும்பிய உடனே அர்ஜுன் மெதுவாக அந்த கோடரியோட கைப்பிடியை தொட்டான். அதை அவன் தூக்கலை, நகத்தில் இருக்குது அப்படின்னு உறுதி பண்ணான். மீராவும் பூஜாவும் ஜன்னல் பக்கத்தில் ஒரு அடி வச்சாங்க. அந்த ஜன்னல் பழைய மர சட்டத்துடன் கொஞ்சம் தெளிவாக இருந்தது. நிஷா கார்த்திகை பார்த்தா. அவன் தலையசைச்சான். ஒரு சின்ன அசைவு, ஒரே முடிவு. அந்த நேரத்தில் அந்த மனுஷர் டக்குன்னு திரும்பினார். என்ன பண்ணுறீங்க? அவர் திரும்பின ஒரு நிமிஷம் கிராக்குன்னு ஒரு சத்தம், ஜன்னல் சட்டை உடைந்த சட்டம். மீரா தன்னோட முழு சக்தியோட ஜன்னலை தள்ளுனா. சூப்பர் மீரா! ரவி கத்துனது அவனோட வாழ்க்கையில் ரொம்ப உறுதியான கத்தலாக இருந்தது. அவர்கள் அதுக்கப்புறம் காத்திருக்கல. மீரா முதல்ல வெளியில் குதிச்சா. பூஜா, நிஷா, அவளை தொடர்ந்து கார்த்திக், ரவி, அர்ஜுன். கடைசியாக அந்த மனிதனோட குரல். அது பயந்த குரல் இல்லை, ஏய் அப்படின்னு கத்துனா. அது கோபமும் இல்லை, அது ஒரு விளையாட்டு முடிந்தது அப்படின்றதுக்கான குரல். அடுத்த நொடியில் ஒரு சத்தம், உலோக சத்தம். அவர் இப்போ அந்த கோடரியை தூக்குனார். அவர்கள் ஓட ஆரம்பித்தாங்க. முழு இருட்டு, முழு குழப்பம். பின்னாடி இப்போ காலடிகளோட சத்தம். அந்த வயசான மனிதர் அவ்வளவு வேகமாக ஓடுருவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் ஸ்பிளிட் பண்ணாமல் ஓடுங்க ஓடுங்க, ரவி கத்தினபடியே ஓடுனா. ஆனால் காடு எதையும் கேட்கல. மரங்களிடையே அவர்கள் சிதறி போனாங்க. நிஷா தடுமாறினா. கார்த்திக் அவளை பிடிச்சி இழுத்தான். இந்த பக்கம் இந்த பக்கம். அதே நேரத்தில் இன்னொரு சத்தம். மற்றது பக்கம் அந்த ஆள் இல்லை, இது வேற யாரோ. இருட்டுக்குள்ளே இன்னொரு நிழல், அதுக்கப்புறம் இன்னொரு முகமுடி. அவங்க மீரா கத்துனா. அந்த முகமுடி மனிதர்கள் நின்னாங்க, பார்த்தாங்க. அடுத்த நொடியில் ஓட ஆரம்பித்தாங்க. இந்த முறை வேட்டையாடும் ஓட்டம். ரவி மூச்சு வாங்கினபடி முன்னாடி ஓடுனா. அவன் மனசுக்குள்ளே ஒரே கேள்வி, இவங்கெல்லாம் யார், ஏன் குரூப்பாக இருக்காங்க? அர்ஜுன் திடீர்னு நின்னான். அங்கே
அங்கே அவன் சுட்டி காட்டின திசையில் ஒரு பள்ளம், ஆழம் தெரியாத பள்ளம். ஜம்ப் பண்ணிடலாமா? கார்த்திக் கத்துனா. அவங்க யோசிக்கவே இல்லை. மீரா தான் முதல்ல குதிச்சா. அடுத்த நொடியில் இருட்டு. அதுக்கப்புறம் ஒன்றன் பின் ஒன்றா எல்லாருமே குதிச்சாங்க. இருட்டு, மண், ஈரம். அவர்கள் பள்ளத்துக்குள்ளே விழுந்தாங்க. மேலே காலடிகளோட சத்தம் நின்னது. முகமூடி மனிதர்களோட பேச்சு சத்தம். அந்த வயசான ஆளோட குரல். ஓ, உள்ளே விழுந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு அந்த காட்டில் அதிகமாக பயமூட்டினது. அவர்கள் அதுக்கப்புறம் அசையலை. அந்த நிழல்கள் கொஞ்ச நேரம் மேலேயே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக வேறொரு திசைக்கு நகர்ந்து போனது. அந்த சத்தம் முழுசாக மறைந்த பின்னாடி யாரும் உள்ளே பேசலை. மீரா இப்போ கண்ணீரோட சொன்னான், அந்த வயசான ஆள் அவன்தான் இந்த கொலகார சைக்கோ கூட்டத்தோட தலைவனாக இருப்பானோ? ரவி அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னான். ஆமாம், அவன்தான் இவங்களோட வாசல். அந்த பள்ளத்துக்குள்ளே இருட்டுக்குள்ளே அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டாங்க. இது ஒரு தனி மனிதனோட வேட்டை இல்லை, இது ஒரு கூட்டத்தோட வேட்டை. மற்றும் அவர்கள் இன்னும் அந்த கூட்டத்தோட வேட்டையில் தான் சிக்கி இருந்தாங்க. அவர்கள் விழுந்தது இப்போ பள்ளத்தாக்குக்குள்ளே. ஆழம் அதிகமாக இல்லை, ஆனால் மேலே ஏற முடியாத அளவுக்கு சுவர்கள் செங்குத்தாக இருந்தது. மண், கல், ஈரமான பாறைகள். அந்த இருட்டில் அவங்க கீழே கிடந்தப்போ முதல்ல புரியவே இல்லை. மீரா தான் இப்போ கேட்டா, எல்லாரும் பக்கத்தில் தானே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குரல் கேட்கும் தூரத்தில் இருந்தாங்க. அர்ஜுன் மெதுவாக எழுந்தான். காலில் நல்லா அடிபட்டிருக்கு, ஆனால் நடக்க முடியும், அவன் சொன்னான். பூஜா கார்த்திக்கோட தோளில் சாஞ்சிருந்தா. அவளோட உடம்பு இன்னும் நடுங்கிட்டு இருந்தது. இதுலேருந்து நம்ம வெளியில் போகணும், இது நமக்கு பாதுகாப்பு இல்லை, அவள் சொன்னான். அந்த வார்த்தை முடிகிறதுக்குள்ளே மேலேருந்து ஒரு சிரிப்பு சத்தம். அது சத்தமாக இல்லை, ஆனால் அது அந்த பள்ளத்தாக்கு முழுக்க எதிரொலித்தது. நீங்கள் கீழே தான் இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஒரு குரல். இப்போ அந்த வயதான ஆளோட குரல். எங்களுக்கும் தெரியும், இன்னொரு குரல். இது முகமுடி போட்டவர்களில் ஒருத்தன். உள்ள கேமரா வச்சுருந்தா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாமே. இது மூன்றாவது குரல். இதெல்லாம் கேம் கிடையாது, இது எங்களோட வேட்டை. மீரா தன்னோட காதுகளை கையால் மூடிக்கிட்டா. நிஷா அழ ஆரம்பிச்சா. நீங்கள் எங்களை என்ன பண்ண போகிறீங்க? மேலேருந்து பதில் வந்தது. நீங்கள் எங்கேயும் போக முடியாது, நீங்கள் எங்களுக்கான வேட்டை, நீங்கள் எங்களுக்கான இறை. அந்த வார்த்தைகள் ஒரு தீர்ப்பு போல இருந்தது. ரவி இப்போ அந்த சுவர்களை பார்த்தான். மண் சரியும் கற்கள் வழுக்கும் சுவர். இதில் நம்ம ஏற முடியாது, மெதுவாக சொன்னான். கிரிப்பில். அந்த நொடியில் மேலே இருந்த ஒரு கல். ஆனால் அது யாரையும் அடிக்கலை. ஆனால் அந்த சத்தம் ஒரு எச்சரிக்கை போல் இருந்தது. ட்ரை பண்ணுங்க, நாங்களும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு வேளை ஏறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கேமை வேறு மாதிரி விளையாடலாம். இப்போ அந்த ஆள் சொன்னலாம், பார்க்கலாம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சான்ஸ் இருக்குதுன்னு, உங்களுக்கான சர்வைவ் நேரம் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அந்த வார்த்தைகள் அவர்களை உடைச்சது. அது பயம் இல்லை, இது ஒரு விளையாட்டு. ரவி மெதுவாக சொன்னலாம், நம்ம எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணி தான் ஆகணும். இதுக்குள்ளே நம்ம சாக முடியாது. வெளியில் போய் அவங்கள எதிர்த்து போராடத்தான் வேணும். அர்ஜுன் முதல்ல முயற்சி பண்ணான். அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. அவன் கைகள் கல்லை பிடிச்சது, கால் வழுக்குனது. அவன் கீழே விழுந்தான். பூஜா கத்துனா, வேண்டாம் வேண்டாம். இப்போ மேலேருந்து திரும்ப சிரிப்பு சத்தம். திரும்ப ட்ரை பண்ணுங்களேன், ஒரு குரல். இந்த முறை கார்த்திக் தான் முயற்சி பண்ணான். அவனோட கைகள்லாம் ரத்தம். பாறை உடலை கிழித்தது. ஆனால் அவன் விடலை. இந்த பக்கம் போகலாம், ஏதோ ஆங்கிள் இருக்குது, அவன் சொன்னான். அந்த வார்த்தை முக்கியமானது. ரவி அந்த சுவரை பார்த்தான். ஒரு சின்ன பாறை வெளிச்சம், ஒரு உடைந்த மரவேர். பூஸ்ட் பண்ணலாம், அவன் சொன்னான். அவர்கள் கூட்டாக செயல்பட்டார்கள். முதல்ல மீரா மேலே தூக்கப்பட்டா. அவள் கைகளை நீட்டினா. மண்ணில் விரல்கள் சிக்கினது. அவளோட முழங்கால்கள் கல்லில் மோதினது. பயங்கரமான வலி. ஆனால் அவள் கத்தலை. அப்படி ஹோல்ட் பண்ணுங்க, அவள் சொன்னான். அடுத்து நிஷா. அவள் மீரா கைகளை பிடிச்சா. கார்த்திக் கீழே இருந்து தள்ளனா. அர்ஜுன் இப்போ முழு சக்தியையும் கொடுத்தான். அடுத்து பூஜா ஒரு நொடி வழுக்கி விழுந்தா. அதுக்கப்புறம் கத்துனா. அதுக்கப்புறம் மீரா பிடிச்சிட்டா. இப்போ எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. அடுத்து அர்ஜுன். அவன் காலில் வலி இருந்தாலும் பல்ல கடிச்சபடி மேலே ஏறினான். அதுக்கப்புறம் ரவி. கடைசியாக கார்த்திக். அவனோட கைகள் இப்போ ரத்தமாக இருந்தது. ஆனால் அவன் நின்றுடலை. போகலாம், அவன் மனசு சொன்னது. அவன் மேலே வந்த நொடி எல்லாருமே போய் மண்ணில் படுத்துக்கிட்டாங்க. மூச்சு, வலி, அமைதி. மேலே இப்போ யாருமே இல்லை. முகமுடி மனிதர்களும் இல்லை. 6 பேரும் ஓடலை. அவங்களுக்கு தெம்பும் இல்லை. அவங்களுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. இந்த காட்டில் நம்ம இன்னும் பயந்து ஒழிய முடியாது. ஆனால் உயிரோடு இருந்தால் தான் போராட முடியும். 3 ஜோடிகள், 6 உயிர்கள். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பயம் அவர்களுக்குள்ளே தொற்றி இருந்தது.
முகமூடி மனிதர்களை காணலை, எப்போ வருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் மனசு திக்கு திக்குன்னு இருந்தது. அந்த இருட்டில் நம்ம ஓடுறது தான் அவங்களுக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த காடு அவங்களுக்கு பழக்கப்பட்டது. நம்ம எங்கே ஓடுனாலும் அந்த சத்தம் அவங்க காதுகளை உன்னிப்பாக்கி அந்த பாதையை நோக்கி ஓட வச்சிருது. அந்த சத்தம் தான் நமக்கான மரணம். 3 ஜோடிகளும் இப்போ ஒரு பெரிய பாறையின் பின்னாடி மெதுவாக உட்காந்தாங்க. மூச்சு அதை தான் முதல்ல கட்டுப்படுத்த முயன்றார்கள். மீரா தன்னோட வாயை 2 விரல்களால் முடிக்கிட்டா. பூஜா தலையை கீழே வச்சபடி கண்ணீரை அடக்குனா. நிஷா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு விரக்தியில் இருந்தா. அர்ஜுன் இப்போ கீழ்கரலில் சொன்னான், பிளான் பண்ணணும், ஏதாவது பிளான் பண்ணணும் இப்போவே. ரவி சுற்றி பார்த்தான், கார்த்திக் பார்த்தான். இருட்டு முழுக்க அவங்கள சுற்றி இருந்தது. சத்தம் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணணும். அவன் சொன்னான், சிங்கிள் டைரக்ஷனில் போகணும். அடுத்த நொடியில் ஒரு சத்தம். அது காற்று இல்லை, அது விலங்கு இல்லை, அது மனித காலடி. அந்த ஜோடி காலடிகள். அதுக்கப்புறம் திரும்ப சத்தம். மீரா ரவியோட கையை இறுக்கமாக பிடிச்சா. எவ்வளோ பேர் வராங்க? அவன் மெதுவாக கேட்டா. அந்த கேள்விக்கு பதில் வரும் முன்னாடியே ஒரு நிழல் மரங்களுக்கு நடுவே நகர்ந்து போனது. அதுக்கப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று. 5 நிழல்கள், 5 தனித்தனி நிழல்கள், 5 முகமுடிகள், கருப்பு உடை, முகம் தெரியாது, அசைவு மட்டும். 5 பேர் இருக்காங்க. அர்ஜுன் உதடுகளை மட்டும் அசைச்சான். அந்த எண்ணிக்கை எல்லாரையும் ஒரே வைத்தது. இது ஒரு துரத்தல் இல்லை, இது ஒரு வித வேட்டை, இது ஒரு வித முற்றுகை. அவர்கள் மெதுவாக பின் செல்ல ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு அடியும் மண்ணை தொட்டது. ஒரு தவறு போதும். அதே நேரத்தில் ஒரு கல் பூஜாவோட காலடியில் சரிந்தது. கிராக்குன்னு சத்தம். அந்த சத்தம் அந்த இருளை கிழித்தது. அந்த நொடியில் முகமுடி மனிதர்கள் வேகத்தை மாற்றினாங்க. மெதுவான நடை வேகமான ஓட்டமாக மாறினது. ஓடுங்க ஓடுங்க! ரவி கத்தினபடி ஓடுனா. 3 ஜோடிகள் 3 திசைகளில் சிதறல. அவர்கள் ஒன்றாகவே ஓட முயன்றார்கள். ஆனால் காடு அதற்கு இடம் கொடுக்கல. ஒரு முகமுடி மனிதன் முன்னாடி தோன்றினா. அவன் கையை உயர்த்தினா. கார்த்திக் கத்துனா, லெஃப்ட் லெஃப்ட்! அவர்கள் இடது பக்கம் திரும்பினாங்க. அங்கே இன்னொரு முகமுடி மனிதன், பின்னாடி காலடிகள். அந்த குழப்பத்தில் இப்போ பூஜா தடுமாறினா. கார்த்திக் அவளை பிடிச்சா. ஆனால் அந்த நொடி 2 முகமுடி மனிதர்கள் அவங்கள நோக்கி ஓடி வர 3 ஜோடிகளும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடினாங்க. அவங்க ஓட்டத்தை மட்டும் நிறுத்தவே இல்லை. 6 உயிர்கள் ஓடினாங்க, பாதை தெரியாமல், திசை தெரியாமல். பின்னாடி 5 முகமுடிகள். அவர்களில் இப்போ ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். மற்றவர்கள் வேட்டையை தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அர்ஜுன் திடீர்னு சொன்னான், அங்கே ஏதோ தண்ணி சத்தம் கேட்குது. தூரத்தில் ஒரு ஓசை, நீரோட்டம், இல்லை ஆறு அல்லது ஒரு பள்ளம். சான்ஸ் இருக்குது, ரவி சொன்னான். அவர்கள் அந்த திசைக்கு முழு சக்தியோடு ஓடினாங்க. பின்னாடி முகமுடி மனிதர்கள் ஓடி வந்தாங்க. அவன் பேசலை, அவன் விரட்டலை, அவன் அவர்களை போக விடுற மாதிரி நின்னான். அந்த பார்வை தான் இன்னும் பயமூட்டினது. இப்போ இந்த 3 ஜோடிகளும் இருளுக்குள்ளே மறைந்தாங்க. 5 முகமுடிகள் அவர்களுக்கு பின்னாடி. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, இது தற்செயல் இல்லை, இது ஏதோ பிளான். நீர்வீழ்ச்சியோட சத்தம் அவர்கள் காதுகளை முழுக்க மூடியிருந்தது. அந்த சத்தத்துக்குள்ளே அவங்க குதிச்சாங்க. யோசனை இல்லை, தயக்கம் இல்லை, உயிர் மட்டும். குளிர்ந்த நீர் உடலை முழுக்க அடித்தது. மீரா மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வந்தா. ரவி அவளை பிடிச்சுக்கிட்டான். அர்ஜுன் நிஷாவோட கையை விடலை. கார்த்திக் பூஜாவை எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் அவர்கள் நீந்தினாங்க எதிர்த்து கரைக்கு. கைகளில் சக்தி இல்லை, கால்களில் வலி இருந்தது. ஆனால் பயம் அவர்களை தள்ளிக்கிட்டே இருந்தது. கரையை தொட்ட நொடியில் அவங்க விழுந்தாங்க. மண்ணில், ஈரமான கற்களில். ஒரு நொடி யாருமே எழலை. அந்த நொடியில் மீரா திடீர்னு நிமிந்து பார்த்தா. ஸ்டாப்! அவள் குரல் உடைஞ்சது. கரையின் ஓரத்தில் 2 நிழல்கள், கருப்பு உடை, முகமுடி, 2 முகமுடி மனிதர்கள். அவங்க ஓடலை, அவர்கள் மறையலை, அவர்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, அர்ஜுன் மெதுவாக சொன்னான். ரவி அவனை பார்த்தான். கார்த்திக் பின்னாடி பார்த்தான். நிஷா, மீரா, பூஜா. அதுக்கப்புறம் ஒரு முடிவு. நம்ம 6 பேர், அவங்க 2 பேர். ரவி பற்களை கடித்தபடி சொன்னான், இந்த தடவை நம்ம ஓடி போகக்கூடாது. அந்த முகமுடி மனிதர்கள் முன்னே வந்தாங்க. அவர்களில் ஒருத்தனோட கையில் கத்தி, இன்னொருத்தனோட கையில் ஒரு கம்பி. அந்த நொடியில் ரவி மண்ணிலேருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கினான். அர்ஜுன் ஈரமான மண்ணை கைகளில் எடுத்தான். கார்த்திக் சரளையே எடுத்தான். நிஷா ஒரு கூர்மையான கல்லை உடைச்சா. மீரா கையில் கிடைச்ச ஒரு குச்சியை எடுத்தா. பூஜா கல்களை எடுத்தா. நவ் அட்டாக்! ரவி கத்துனப்ப அந்த இரவில் முதன்முறையாக அந்த காடே எதிரொலித்தது. அவர்கள் பாய்ந்தார்கள். பயத்தோட இல்லை, கோபத்தோட. முதலாவது முகமுடி மனிதன் எதிர்பார்க்கவே இல்லை. ரவி எறிந்த கல் அவனோட முகமுடியை தாக்குனது. அவன் பின்னாடி சறுக்குனான். அர்ஜுன் அவன் கால்களை மண்ணில் தள்ளுனான். கார்த்திக் அவனை அமுக்குனான். மீரா மரக்கிளையால் அவனோட கையை அடித்தா. கத்தி தண்ணீரில் விழுந்தது. 2வது முகமுடி மனிதன் நிஷாவை நோக்கி வந்தான். அவன் பின்னாடி போகலை. அர்ஜுன் அவன் கையில் இருந்த கல்லை எடுத்து அவனோட மார்பில் எறிந்தான். அவன் தடுமாறினான். ரவி அவனை கீழே தள்ளி மண்ணில் வீழ்த்தினா. ஒரு நொடி 6 பேரும் மேலே இருந்தாங்க. அந்த நொடியில் தான் இருள் திரும்ப நகர்ந்தது. பின்னாடி இருந்து காலடி சத்தம். வராங்க வராங்க! அர்ஜுன் உதடுகளை மட்டும் அசைச்சான். ரவியும் கார்த்திக்கும் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்பிளிட் ஆகணும். அந்த வார்த்தை ஒரு முடிவு. ரவி, மீரா ஒரு திசை, அர்ஜுன், நிஷா இன்னொரு திசையில், கார்த்திக், பூஜா இன்னொரு பக்கம் ஓடினாங்க.
எல்லாரும் ஓடுனாங்க. மீரா கண்ணீரோட பார்த்தா. தூரத்துல ஒரு வெளிச்சம். நேரா இல்ல, ஆனா தெளிவா. ஒரு சாலை, கருப்பு கோடு, அதன் மேல ஒரு காரு. முன்னாடி போனது. ரோடு ரோடு, அங்க ரோடு இருக்கு. மீரா கத்துனா. அவர்கள் முழு சக்தியோட அந்த திசைக்கு ஓடுனாங்க. பின்னாடி சத்தங்கள், கத்தல்கள். முன்னாடி வெளிச்சம். சாலை நெருங்கினது. கார் மெதுவா மறைந்தது. ஆனா இன்னொரு கார் வருமா? அவர்கள் சாலையை தொட்டாங்க. அதே நொடி 5 முகமுடி மனிதர்களும் சாலையின் ஒவ்வொரு பக்கத்துல இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் மீராவோட மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு. ரோடு அப்படின்னா பாதுகாப்பு, ஏதாவது கார் வரும். ரோடு அப்படின்னா மனுஷங்க வருவாங்க. அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அந்த நம்பிக்கை உடைஞ்சது. ரோட்டின் முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் 5 முகமுடி உருவங்களும் சுற்றி போட்ட மாதிரி ரோட்டை அடித்து முழுசாக நின்னாங்க. யாரும் ஓடலை, யாரும் அசையலை. அவங்க திரும்ப காத்திருந்தாங்க. நிஷா உடைந்த குரலில் சொன்னா, என்னதான் பண்ணுறது? ரவி கால்களை நிறுத்தினான். முகமுடி மனிதர்கள் இப்போ மெதுவாக முன்னாடி வந்தாங்க. பின்னாடி காடு. காடு இன்னும் அடர்த்தியாக இருந்தது. முன்னாடி மரணம். திரும்ப ஓடலாம், அர்ஜுன் மிக மெதுவாக சொன்னான். வேற வழி இல்லை. ரோட்டு பக்கம் ஓட முடியாமல் அவங்க திரும்பினாங்க. காட்டுக்குள்ளே ஓடுனாங்க. மரங்களுக்கு நடுவே திரும்ப ஓட ஆரம்பித்தாங்க. இந்த முறை அவங்களுக்கு திசை இல்லை, நம்பிக்கை இல்லை. பின்னாடி திரும்ப அதே காலடி சத்தம். ஓடி வந்தார்கள். 5 பேரும் ஒரு கட்டத்தில் இவர்களை வளைத்து நின்னார்கள். ரவி நின்னா. போதும். அவன் திரும்பி பார்த்தான். மீரா அவனை பார்த்தா. என்னாச்சு? ஏன்? வேண்டாம். அவன் குரலில் ஓட்டம் இல்லை, பயமும் இல்லை. இனி நம்ம ஓடுறதுல பயன் கிடையாது. அவர்களும் நின்னாங்க. மரங்களுக்கு நடுவில் ஒரு வட்டம் போல 5 முகமுடி மனிதர்கள் முழுசாக சுற்றி. இந்த முறை அவர்கள் யாரும் தப்பிக்கலை. ஏன்னா இது தப்பிக்கும் இடம் இல்லை. ஒரு குரல் சொன்னது. இப்போ தான் நீங்கள் சரியான முடிவெடுத்திருக்கீங்க. அந்த குரல் ரவிக்கு ரொம்ப பழக்கப்பட்டது போல இருந்தது. இப்போ அந்த முகமுடி மெதுவாக கலற்றப்பட்டது. அது வேற யாரும் இல்லை, ராஜு தான், பழைய ரிசார்ட்டோட மேனேஜர். அதே சிரிப்பு, அதே மென்மையான முகம். உங்களை ரோடுக்கு விடாமல் இங்கே திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? அவன் சொன்னான். இதுக்கும் ரீசன் இருக்குது. இப்போ இன்னொரு முகமுடி கலற்றப்பட்டது. அது இவங்க ஏற்கனவே பார்த்த அந்த வயசான ஆள். நாங்கள் உங்களை ரோட்டில் வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இருந்தாலும் காரு அது இதுன்னு ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால தான் திரும்ப காட்டுக்குள்ளே விட்டுட்டோம். அந்த ஆள் சொன்னான். இப்போ 3வது முகமுடி கழட்டப்பட்டது. மீரா அந்த முகத்தை பார்த்தது உறைந்து நின்னா. நீ நீ புதுசாக வந்த ஜோடியிலிருந்து அந்த ஆண். அவன் சிரிச்சான். செத்துட்டேன்னு நினச்சியா? இப்போ அவனுக்கு பக்கத்தில் இருந்து இன்னொரு முகமுடியும் கழட்டப்பட்டது. அது அந்த ஜோடி பெண். அவங்க 2 பேரும் இறந்தது போல நடித்தவர்கள். அது நடிப்பு. 4வது முகமுடி. ரவிக்கு உடம்பு முழுக்க குளிர்ந்தது. அந்த சிட்டி டூரிசம் டெவலப்மெண்ட் மாலில் கூப்பன் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்த பையன். லக்கி ட்ரா. இப்போ அவன் சிரிச்சான். உங்களுக்கு ஜாக்பாட்டு தானே? ஓசியில் ஸ்டே அப்படின்னோடனே எல்லாரும் பல்ல காமிச்சிட்டு வந்து இங்கே வலையில் சிக்கிட்டீங்க. அந்த கடைசி முகமுடியை கலட்டுன அந்த பையன் சொன்னான். அவன் பையன்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு 28 வயது இளைஞர். ஏன் ஏன்? மீரா அழுதபடி கேட்டா. அவர்கள் பதில் சொல்லலை. இப்போ ராஜு பேசினா. இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விளையாட்டை விளையாடுறப்ப எங்களோட மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த ஃபாரஸ்ட் கார்டு தொடர்ந்து பேசினா. பர்ஃபெக்டான திங்ஸை பிரேக் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்குல்ல? அந்த ஜோடிகளில் இருந்த ஆண் சொன்னான். உங்களோட பாண்டிங் பயத்தில் பிரேக் ஆகிறப்ப அது ரொம்ப ரியலான என்டர்டெயின்மெண்ட். இப்போ அந்த பொண்ணு குரூரமாக சொன்னா. உயிரை கையில் பிடிச்சிட்டு மரண பயத்தில் நீங்கள்லாம் ஓடுறப்ப அதை பக்கத்தில் இருந்து பார்க்குற சுகமே ஒரு அலாதி. கடைசியாக இருந்த அந்த இளைஞன் சொன்னான். இது கொலை கிடையாது, இது ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் விளையாட்டு. மீரா கத்துனா. நீங்கள் எல்லாம் சைக்கோ 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 நாயிங்க. அவன் தலையசைச்சான். கரெக்டு தான். 5 பேரும் திரும்ப முகமுடிகளை போட்டாங்க. ரவி மீராவோட கையை இறுக்கமாக பிடிச்சான். அர்ஜுன் நிஷாவை முன்னாடி நிறுத்தினான். கார்த்திக் பூஜாவோட கைகளை பட்டுக்கிட்டு கண்களால் ஏதோ சொன்னான். இன்னும் நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்கோம், அவன் மெதுவாக சொன்னான். இப்போது அவர்கள் ஒரு உண்மையை புரிந்துக்கிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஓடுறது போதாது, யாராவது ஒருத்தன் விழணும். முகமுடி மனிதர்கள் மெதுவாக முன்னே வந்தாங்க. இன்னும் விளையாட்டு முடியலை. அர்ஜுன் முன்னாடி வந்து, முதல்ல எங்களை எடுத்துக்கோங்க, உங்களோட விளையாட்டை எங்கேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல 5 முகமுடி மனிதர்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நொடி இவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. 5 பேரும் திரும்ப அவர்களை மீறி எதிர்பார்க்காத நொடியில் அவர்களை கீழே தள்ளிட்டு ரோட்டு பக்கம் ஓட ஆரம்பித்தாங்க. இந்த முறை ஓடுனாங்க. ஆனால் பயத்துக்காக இல்லை. முதல் முறையாக உயிரை தற்காத்து கொள்வதற்காக ஓடுனாங்க. காடு இப்போ பின்னாடி தள்ளப்பட்டது. மரங்கள் மெதுவாக விளங்குனது. கால்களில் வலி இருந்தாலும் கிழிந்தாலும் யாரும் நிற்கலை. முன்னாடி ஓடுனாங்க. ரோடு வந்தது. கருப்பு தார் சாலை. வெறும் சாலை இல்லை, உயிர் போட ஒரு ரோடு. மீரா அழுத்தப்படி சொன்னான். ரவி அவளை இழுத்தான். அர்ஜுன் நிஷா பின்னாடி தடுமாறி வந்தாங்க. கார்த்திக் பூஜா
ரோட்டுக்கிட்ட நின்னாங்க. அந்த நொடியில் பின்னாடி காலடிகள் இன்னும் வேகமானது. இன்னும் பக்கத்தில் நெருங்கி வந்தது. அவர்கள் திரும்பி பார்த்தாங்க. 5 முகமுடி மனிதர்கள். முகமுடியே கலட்டலை. இன்னும் விளையாட்டு முடியலை அப்படின்ற மாதிரி அவர்கள் ஓடி வந்தார்கள் இன்னும் வேகமாக. அதே நேரத்தில் ஒரு சத்தம், சைரன். முதல்ல யாருக்கும் புரியலை. அடுத்த நொடியில் போலீஸோட சைரன். ரோட்டின் தூரத்தில் சிகப்பு நீல நிற ஒளி இருளை கிழிச்சிட்டு வந்தது. மீரா திடீர்னு கத்துனா, போலீஸ் போலீஸ். இப்போ அந்த முகமுடி மனிதர்கள் அவர்கள் ஓடுவதை நிப்பாட்டிட்டு அந்த காடுகளின் கிளைகளிலே நின்னாங்க. அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு திரும்ப காடுகளுக்குள் நெருங்கி போனாங்க. 3 ஜோடிகளும் ரோட்டோட நடுவில் நின்று கையை அசைச்சாங்க. கைகள் உயர்ந்தது, உடல்கள் நடுங்கினது. இப்போ அந்த ஜீப் வேகமாக நெருங்கினது. போலீஸ் ஜீப் அவங்க பக்கத்தில் நின்னது. நீங்கள் தானே ட்ரக்கிங் போன கப்பிள்ஸ்? அந்த கேள்வி அவர்களை உடைச்சது. மீரா தரையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சா. நிஷா கண்ணீரில் அடக்க முடியாமல் குலுங்கி அழுதா. பூஜா அங்கேருந்த கார்த்திகை பிடிச்சி வெறி பிடிச்சவ மாதிரி கட்டி பிடிச்சா. ஆண்கள் 3 பேரும் நடந்ததை துண்டு துண்டாக சொன்னாங்க. அவங்களாலையும் பேச முடியல. ரிசார்ட்டு, காடு, ட்ரெக்கிங், முகமுடி மனிதர்கள் துரத்துனாங்க. கொலை, வேட்டை. போலீஸ்காரர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. அவர்களோட முகத்தில் சந்தேகம் இல்லை, அதிர்ச்சி. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா, அனன்யா, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நீங்கள் இப்போ சேஃபாக தான் இருக்கீங்க. ரவி முகமுடி மனிதர்கள் இருந்த திசையை நோக்கி கையை காமிச்சான். இப்போ அங்கே யாரும் இல்லை, இருட்டு சூழ்ந்திருந்தது. அவர்கள் அந்த இருட்டில் காட்டுக்குள்ளே எங்கோ ஓடி மறைந்திருந்தார்கள். பயப்படாதீங்க, வாங்க வாங்க, முதல்ல ஜீப்பில் ஏறுங்க. ஜீப் நகர்ந்தப்ப மீரா பின்னாடி பார்த்தா. அந்த காடு அமைதியாக. அந்த அமைதி தான் இன்னும் அதிகமாக பயமூட்டினது. அவர்கள் இதுக்குள்ளே தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலை வெளிச்சம் இருந்தும் அவர்களுக்கு இருட்டாக தான் இருந்தது. அவர்களோட நண்பர்கள் 2 பேரை தொலைச்சிட்டாங்க. பெரிய போலீஸ் டீம், நாய்கள், ஆயுதங்கள், அதே காடு, அதே இடங்கள். ரவி, மீரா, அர்ஜுன், நிஷா, கார்த்திக், பூஜா எல்லாமே ஜீப்பில் உட்காந்துருந்தாங்க. அவங்க அங்கே தான், அந்த இடத்துல தான். இங்கே தான் சார், இங்கே தான் சூர்யா, அனன்யாவை நாங்கள் மிஸ் பண்ணோம். பள்ளத்தாக்கு, நீர்வீழ்ச்சி, அந்த பழைய வீடு. ஆனால் எங்கேயுமே யாருமே இல்லை. இறந்து போன சூர்யா, அனன்யாவோட டெட் பாடிஸை கூட கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் பார்த்த வரைக்கும் அங்கே ஒரு ரத்தத்தோட சின்னம் கூட இல்லை. போலீஸ் அதிகாரி மெதுவாக சொன்னார், அவங்கெல்லாம் வேறு பக்கம் தப்பிச்சு போயிருக்கணும். இந்த காடு ரொம்ப பெரியது. அது மட்டும் இல்லை, இந்த காடு 3 நாட்டுகளுக்கு சொந்தமான பார்டரை உள்ளடக்குனது. நம்ம நாட்டோட எல்லை சில இடங்களில் முடிஞ்சு போயிடும். அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நீளமான ப்ராசஸ். இறந்து போன உங்கள் நண்பர்களோட டெட் பாடிஸை தேடுறதுக்கான எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் இருங்க. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். கடைசியாக இவர்கள் போலீஸ் என்கொயரி விசாரணை எல்லாம் முடிஞ்சு 2 வாரங்களுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க 6 பேரோட மனசுலையும் ஒரு தீராத வலி இருந்தது. சூர்யா, அனன்யா. அது மட்டும் இல்லை, அந்த 5 முகமுடிகளும் பிடிக்கப்படலை. போலீஸ் கேஸ் ஓப்பனாக தான் இருந்தது. மீடியா அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த இரவு நேரத்தில் மீராவுக்கு ஒரு கனவு வந்தது. முகமுடி, அதே குரல். இன்னும் இந்த விளையாட்டு முடியலை. காடு இன்னும் அங்கே தான் இருந்தது. மீரா பயத்தில் கனவுல கத்தி எழுந்தா. அந்த விஷயம் நடந்து 2 வருட காலங்களுக்கு பின்னாடி கூட மீராவால் அந்த நிகழ்வை மறக்க முடியலை. இப்போ ரவி அவளோட கையை பிடிச்சி சமாதானம் பண்ணா. மீரா பயப்படாத, ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை ரவி, அந்த முகமுடி அணிஞ்சவங்க இங்கே வந்துட்டாங்க, நம்மளை தேடி வந்துட்டாங்க. மீரா, அது வேறு இடம். அவங்க இங்கே எப்படி வருவாங்க? இது தமிழ்நாடு. நம்ம அட்ரஸ்ஸு, ஊர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ ப்ரொடெக்ஷனோடு இருக்கோம், எப்படி அவங்க வருவாங்க? இல்லை ரவி, எனக்கு பயமாக இருக்குது. எல்லாம் உனக்கு வந்து கெட்ட கனவு, நீ தூங்கு. மீரா படுத்தா. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருந்தது. அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க நம்மளை தேடி வருவாங்களா? இந்த கதை இங்கே முடிஞ்சது. எப்படி இருந்தது? இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் வர எல்லா நாவலுமே என்னோடய ஓன் க்ரியேஷன் தான். அடுத்து என்ன மாதிரி நாவல் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி நாவல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு நாவலை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணணும் அப்படின்றது, குழந்தைங்கள வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சம்டைம்ஸ் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கப்ப என்னோடய குழந்தையோட சத்தம் கேட்கலாம். அது நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் முடிஞ்சளவு அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய நாவலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் ஒரு அங்கீகாரமாக மாறும். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. டாட்டா, பை பை, டேக் கேர்.